ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவரும் பட்டாணியும் வச்சு ஒரு வெள்ளை குருமா தான் செய்ய போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஒரு சைடிஷாக ஒரு குருமா ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் காலிஃப்ளவரும் பட்டாணியும் வச்சு தான் செய்ய போகிறோம். அதாவது காலிஃப்ளவர் பட்டாணி வெள்ளை குருமா. இந்த வெள்ளை குருமாவில் உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூளோ மிளகாத்தூளும் வேறு தக்காளியோ ஒன்றுமே நம்ம சேர்க்காமல் இது நல்ல ஒயிட் கலரில் நல்லா ரிச்சாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்வோம் இந்த வெள்ளை குருமா. இதுக்கு ஒரு கப் போல் காலிஃப்ளவர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, பட்டாணி 1/4 கப்பு, அதுக்கப்புறம் கசகசா 1 ஸ்பூனு, துருவின தேங்காய் 3 ஸ்பூனு, முந்திரி பருப்பு 3 ஸ்பூனு, பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி பூவாக எடுத்துகிட்டு ஒரு வெதுப்பான தண்ணியில் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அதை மூழ்க வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் அதில் இருக்க பூச்சிலாம் உங்களுக்கு சேர்த்து போகும். அதுக்கப்புறமா நீங்கள் காலிஃப்ளவரையும் பட்டாணியையும் நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கணும், கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும், நம்ம வச்சுருக்க கசகசாவையும் சேர்த்துக்கணும், அடுத்து நம்ம வச்சுருக்க சோம்பையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வழுவழுப்பாக அரைச்சிக்க போகிறோம். தேவையான தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய் வச்சு தாளிச்சுக்கோங்க. இதில் அன்னாசிப்பூ கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வாசம் வரும். அடுத்து பொடியாக நறுக்குனா ஒரு வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம். நம்ம சேர்க்குற இந்த பச்சை மிளகா தான் காரம் தரும். அதை வதக்கிட்டு 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனையும் போகணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரையும் பட்டாணியையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நீங்கள் குக் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு விட்டு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மல்லித்தழை சேர்த்துட்டு அதை அடுப்பை அணைச்சிடலாம். சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி வெள்ளை குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இது பூரி சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.